Hey fam, so welcome back to my channel. So இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி பட்ஜெட் பைக்கு தான். ஸோ ஒரு 45 to 50 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் தரும். ஸோ சிட்டியில் ஓட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம டைரெக்டாக இப்போ வண்டியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் லுக்லேருந்து வந்துடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பைக்கோடைய ஃபுல் டோட்டல் லுக்கே. ஸோ கலரும் இந்த எல்இடி இண்டிகேட்டர்ஸும் கொஞ்சம் தூரம் வந்து பார்க்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் பைக் மாடல் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதோட டேங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ZX10 அதில் வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டேங்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா DRL லைட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெண்டு சைடில் ஒரு குட்டிஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்இடி ஹெட்லேம்ப் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்குக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அழகான ஒரு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்க்க ரொம்ப குட்டியாக இல்லாமல் ஸோ அழகாக ஒரு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து டெலிஸ்கோபிக் ஃபோக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்குக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ABS டிஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஜினோட சிசிக்கு போகலாம். இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 163 cc கொண்ட ஒரு ஹைக்கு கொடுத்துருக்காங்க. பவர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 14 bhp பவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ டார்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ 13 நியூட்ரல் பவர் டார்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். பிரேக் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டேங்க்குக்கு வந்தால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 liters கெப்பாசிட்டி கொண்ட ஒரு டேங்க்கு தான். ஸோ நெக்ஸ்ட்டு இதோடைய ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு வந்தோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு எல்இடி லைட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்குக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கைஸ் இந்த பைக்கோடைய அழகான ஒரு சைட் லுக் அண்ட் இந்த பைக்கில் கொடுத்துருக்க ஒரு குட்டி குட்டி ஃபியூச்சர்ஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீடோமீட்டருக்கு போகலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லோ பீம் ஹை பீம் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் சுவிட்சஸ் அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு ஹார்ன் கொடுத்துருக்கீங்கன்னா ஒரு ஹசார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஸ்விட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கில் ஸ்விட்ச். ஸோ அதுக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஸ்பீடோமீட்டரில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் ரேஞ்சோட ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சைடு ஸ்டாண்ட் ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போது அந்த சைடு ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேறு சைடு ஸ்டாண்ட் எடுத்தோன்னே சைடு ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு போயிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கியர்ஸ் உடைய இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட்டோட இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ABS. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்பீடோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடு ஓடுது அப்படின்றத காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கியர் சிம்பிள்ஸ், அடுத்தது வந்து டைம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மாற்றிக்கலாம். ஸோ ட்ரிப் A அண்ட் ட்ரிப் B, அப்புறம் ஃபியூலோட இது காமிச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா RPM எவ்வளோ ஏறும்ன்ற அந்த மாதிரி. ஸோ RPM எவ்வளோ RPMல ஓட்டுறோம் அப்படின்ற ஒரு சிக்னல் காட்டுற மாதிரி. ஏன்னா இந்த குட்டி ஸ்பீடோமீட்டரில் ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு R15 வர்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரைடர் கீழே உட்காந்துட்டு இருப்போம். ஸோ பில்லியன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி தான் வந்து இந்த சீட்டு கொடுத்துருக்காங்க இந்த பைக்கில். நல்லா ஒரு காம்பேக்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேங்க் மட்டும்தான் நல்லா பெருசாக இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்டிங் பொசிஷனில் தான் இருக்குது பைக்கோடையது. ஸோ ரொம்ப பெண்டு பொசிஷன் இல்லை, ஸோ லைட்டாக. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லெக் பொசிஷனும் ஸோ ஒரு V ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ டேங்கை ஒட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா லெக் பொசிஷனும் இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கலர் வேரியண்ட் இருக்குது. ஸோ எனக்கு பிடிச்ச கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக்கி மவுஸ் கலர் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ இது தூரத்துலேருந்து பார்த்துக்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து கொடுக்குது இந்த பைக்கோடைய லுக்கு. இந்த பைக்கில் இருக்க ஃபியூச்சர்ஸ். ஸோ இந்த பைக்கை வந்து நான் முக்கியமாக போட்ட ஒரே ஒரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பைக் தான். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டேன். ஸோ மைலேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ 40 to 45 கிலோமீட்டர்ஸ் வரையும் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய மைலேஜ் தரும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஆன்ரோட் ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,45,000 rupees வரும். ஸோ எக்ஸ்ஷோரூமுன்னு வரும்போது ஒரு 160 to 170 இல்லை 180 வரையும் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ பைக்ன்ற ஒரே ஒரு ரீசன்னால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதை ரைடு பண்ண வந்து பார்த்திங்கன்னா வாங்கலை. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ மட்டும் போடலாம் போதும். ஏன்னா பல பேர் வந்து ட்ரீமோட பைக் எடுப்போம். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம ஓட்டிட்டோன்னா ஸோ நல்லா இருக்காதுன்ற ஒரு ரீசன்னால் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸை காட்ட விரும்பலை.
ஸோ இதோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ நான் முடிஞ்சால் ஏதாச்சும் ஒரு யூஸ் பண்ண பைக் கிடச்சிச்சின்னா ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கொடுக்குறேன். ரிவ்யூக்கு தந்த ஸோ லக்ஷ்மி மோட்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பேட்ரி கூட ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ எனக்காக வந்து பார்த்திங்கன்னா பேட்ரியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஸோ ரிவ்யூ கொடுத்தாங்க. ஸோ இந்த பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.